வணக்கம். நம்ம ஏற்கனவே பிஏல 2 டைப் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ இது வந்து ஃபஸ்ட் டைப் வந்து e பவர் ax + b டைப்பு, செகண்ட் டைப் வந்து sin ஆஃப் ax + b. அதே தான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இது டைப் 3ன்னு இருக்காது, ரெகுலராக டைப் 1 டைப் 2ல இருக்கும். டைப் 3 பிரிச்சுருக்காங்கன்னா அது வேல்யூ பார்க்கும்போது டினாமினேட்டர் என்ன வரும்னா 0ன்னு வரும். உங்கள் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஈக்குவேஷன் கால்குலேட்டர் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இதோட எம்மோட வேல்யூ வந்து 5 - 4 வரும். 2 ரூட்ஸ் ஆர் என்னது அன்ஈக்குவல். இப்போ ஃபார்முலா வரும் f1 of y + m1x + f2 of y + m2x அப்ளை பண்ணியாச்சு. இப்போ PI1 பார்க்கணும். PI1ங்கிறது உங்களுக்கு டினாமினேட்டர் என்ன இருக்குது, d² - dd' 20d' e பவர் 5x + y. நீங்கள் அஸ்யூஸில் ஏற்கனவே என்ன பண்ணுறீங்களோ அதே தான். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது வந்து டிக்கு அப்ளை பண்ணுங்கள், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது d' அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே d² போல d போல 5 போட்டிங்கன்னா 5² - 5 × 1 - 20 1² × e பவர் 5x + y. பட் என்ன வரும்னா 5² உங்களுக்கு 25, இங்கே ஒரு -5, 1² also 1 - 20 e பவர் 5x + y. அப்படின்னா மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா 1/25 - 25 e பவர் 5x + y. அப்போ 25 - 25 என்ன ஆயிடுது உங்களுக்கு 0 ஆயிடுது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்களா அதை அப்படியே ஒரு கேன்சல் பண்ணிடுது. எக்ஸாம் தாராளம் நீங்கள் கேன்சல் பண்ணணும்னா சம்ம விட்டுருங்க, சப்ஸ்டியூட் பண்ணதை கேன்சல் பண்ணுங்க. இப்போ ஜென்ரலாக எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும் 3x², கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும்னா 0. அதே மாதிரி இங்கே டிஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே டி இருக்குல்லையா, இங்கே டிங்கிறது போது இங்கே எக்ஸு. அப்போ d² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், டினாமினேட்டரில் d² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 2d வரும். இந்த d டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ரிமைனிங் என்ன இருக்குது -d'. இதில் d இல்லை, இங்கே நம்மளுக்கு இருக்குது d'². d'²ங்கிறது உங்களுக்கு என்னதுன்னா இங்கே கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிடுச்சா. அப்போ நியூமரேட்டரில் ஒரு எக்ஸ் சேருங்க இன்ட்டு e பவர் 5x + y. இது எப்போ செய்யணும்னா எப்பயும் போல் நீங்கள் ஃபஸ்ட்டு டைப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். டிக்கு 5 அப்ளை பண்ணுங்கள், d'(க்கு 1 அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண என்ன ஆயிடுது 0 ஆயிடுச்சு. 0 ஆயிடுச்சுன்னா சம் அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதை கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் டைம் அப்படியே எடுத்துக்கோங்க. நியூமரேட்டரில் எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா இந்த சம்மில் ஒரு தடவை டினாமினேட்டரில் 0 ஆயிருக்குன்னு அர்த்தம். நியூமரேட்டரில் எக்ஸ் சேர்த்துட்டு இது ஆர்டினரியாக டிஆலேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். d' பண்ணக்கூடாது, d தான் எக்ஸுக்குரிய கேரக்டர், d' என்ன பண்ணுவோம் ஒய். இங்கே எக்ஸே வச்சு பண்ணுங்கள். ஸோ d² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 2d வந்துடும், இங்கே d டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், இதில் d இல்லாதனால 0. இப்போ இதுதான் உங்களுக்கு சம். எப்பயும் போல் அஸ்யூஸ்வலாக d போல் என்ன பண்ணுறீங்க, ஏற்கனவே போட்ட மாதிரி தான் 5. அப்போ என்ன வரும்னு சொல்லுங்கள், எக்ஸு 2 d போல் எவ்வளோ 5 -d' எவ்வளோ 1 இன்ட்டு e பவர் 5x + y. ஸோ x/2 × 5 10 -1 e பவர் 5x + y. ஸோ ஆன்சர் என்ன x/9 e பவர் 5x + y. இது என்ன ஆன்சரு PI1. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் நீங்கள் PI2. PI2 என்னது அஸ்யூஸ்வலாக எப்பயும் போல் d² - dd' -20d'² எழுதிட்டு உங்கள் சம் என்ன இருக்குது sin ஆஃப் 4x - y. இது ஆக்சுவலாக டைப் 2. என்ன பண்ணுவாங்க அவருக்கா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது ஏன்னு எடுத்துக்கிறணும், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது பின்னு எடுத்துக்கிறணும். a² பார்த்தீங்கன்னா 16 வரும், b² பார்த்தீங்கன்னா 1 வரும், ab என்னது 4 × -1 -4, d² ரூல் என்ன -a², a² 16 பண்ண வரும் -16, d'² என்ன வரும் -b², b² 1 அப்போ -1, d d' என்ன வரும் 16,
மைனஸ் டி டி டேஷ் என்ன வரும்னு சொல்லுங்க 4 பாருங்க மைனஸ் 4 மைனஸ் 20 இன்ட்டு டி டேஷ் ஸ்கொயர் எவ்வளோ வரும் மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஆஃப் 4x மைனஸ் y அப்போ 1 பை மைனஸ் 16 மைனஸ் 4 எவ்வளோ வரும் மைனஸ் 20 வரும் இங்கே மைனஸ் மைனஸ் ஆயிரும் ப்ளஸ் 20 ஆயிரும் சைன் ஆஃப் 4x மைனஸ் y திருப்பி என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு இதே மாதிரி 0 ஆயிடுச்சா அப்போ என்ன ஆகும்னா சம்மை அப்படி ஒரு தடவை கேன்சல் பண்ணிடுது ஓகே இது ஆக்சிலரி செஞ்சுருப்பீங்க இல்லையா இதை அழிச்சிடுறேன் இப்போ வேல்யூ டினாமினேட்டர் என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சுன்னா அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க இங்கே என்ன பண்ணீங்களோ அதே தான் அங்கே அப்போ நம்ம ரூல் என்னன்னா ஃபஸ்ட்டு கீழே டிஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இங்கே டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண வரும் உங்களுக்கு 2d இந்த டியும் 1 ஆயிரும் ரிமைனிங் என்ன வரும் டி டேஷ் நியூமரேட்டர் என்ன சொன்னேன் எக்ஸ் இன்ட்டு என்ன இருக்குது சைன் ஆஃப் 4x மைனஸ் ஒய் இப்போ பிரச்சனை என்னென்னா ஃபஸ்ட்டு டைப்பில் டேரெக்டாக டிக்கு போட்டுருவோம் செகண்ட் டைப்பில் டி டேஷ் போட்டுருவோம் ஆனால் இங்கே செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது டி ஸ்கொயர்டு டி டேஷ் ஸ்கொயர் டி டேஷ் தான் போட முடியும் ஆனால் நம்மளுக்கு இங்கே இருக்கிறது டி டி டேஷ் போன டைப்பில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காஞ்சிகேட் எடுக்கணும் காஞ்சிகேட் வந்து நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் இந்த இடத்துல ஒரு டி பை டி மட்டும் போட்டுக்கணும் இதுதான் காஞ்சிகேட் ஆக்சுவலாக காஞ்சிகேட்னா இங்கே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும் ப்ளஸ் போனால் இது ஷார்ட் ஃபார்மில் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க இந்த டியை இங்கே மல்டி பண்ணுங்க அப்போ வரும் 2d ஸ்கொயர் மைனஸ் டி டி டேஷ் இந்த டி இங்கே அப்படியே இருக்கட்டும் சைன் ஆஃப் 4x மைனஸ் 5 போன டைப்பில் இதே மாதிரி பார்க்கும்போது டி வந்து இந்த பக்கம் எழுதியிருப்பேன் இப்போ இங்கே ஏன் எழுதுறோம்னா இங்கே இந்த இடத்துல டி எழுதுனா இந்த எக்ஸையும் சேர்த்து நீங்கள் டிஃபரன்ஸ் எப்படிங்க எக்ஸுங்கிறது மீனிங் என்னன்னா டினாமினேட்டர் 0 ஆச்சு அதுக்கான நியூமரேட்டரில் எக்ஸ் எழுதுறோம் ஸோ அந்த எக்ஸ் அப்படியே இருக்கணும் இந்த ரைட் சைடு இங்கேனா இல்லைங்கன்னா ரைட் சைடு தான் பெட்டர் ஸோ இந்த டி எப்படின்னா மல்டி பண்ணால் டி ஸ்கொயர் வந்துடும் இங்கே டி டி டேஷ் வந்துடும் டி ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு மைனஸ் 16 ஸோ எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பை 2 இன்ட்டு மைனஸ் 16 டி டி டேஷ் வேல்யூ எவ்வளவு 4 இங்கே டினா மீனிங் என்ன டோ பை டோ எக்ஸ் சைன் ஆஃப் 4x மைனஸ் ஒய் ஸோ டினாமினேட்டர் எவ்வளோ வரும் இது 32 ஒரு மைனஸ் 4 மைனஸ் 36 எக்ஸு டி டோ பை டோ எக்ஸா சைனை ஒரு தடவை ஏதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணோம் எக்ஸா சைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் காசா 4x மைனஸ் ஒய் இன்ட்டு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை ஃப்ரண்ட் எழுதுங்க ஸோ இது கேன்சல் ஆகுமா ஆன்சர் வரும் எக்ஸ் பை மைனஸ் 9 காசா 4x மைனஸ் ஒய் இது என்னது பிஐ 2 ஏற்கனவே சிஎஃப் இருக்கா இது சிஎஃப் இங்கே ஏற்கனவே பிஏ 1 பார்த்தோமா இது ஒரு ஆன்சர் ஃபைனலாக பிஐ 2 ரிசல்ட் கண்டிஷன் இசட் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஏ 1 ப்ளஸ் பிஐ 2 ஓகே இது 8 மார்க்கில் கேட்பான் சிஎஃப்க்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு 2 மார்க்கு பிஐ 1க்கு ஒரு 3 இங்கே ஒரு பிஐ 2க்கு ஒரு 3 2 ப்ளஸ் 3 5 5 + 3 8 மார்க் ஆக்சுவலாக புக்கில் பார்த்தீங்கன்னா டைப் 2 டைப் 3 இருக்காது டைப் 1 டைப் 2ல டினாமினேட்டர் 0 ஆகிறத நான் டைப் 3 போட்டிருக்கேன் ஓகே ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணால் யூ காட் 8 மார்க்